10th மேக்ஸில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கட்டாய வினாக்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஏவோட வேல்யூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பியோட மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏபி த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி எந்தெல்லாம் ஸ்டெப்ஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த கொஷினாலும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கேட்டாங்கன்னா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் மார்க் இருக்கும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஸ்டெப் மார்க் தான். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க, கொடுத்தத கிவன் எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 529,128, பி ஈக்குவல் டு 17,125 மைனஸ் 1. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி கண்டுபிடிக்கணுமா, ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏபி மல்டிப்ளை பண்ணுறேன். ஏவோட மேட்ரிக்ஸ் 529,128, பியோட மேட்ரிக்ஸ் 17,125 மைனஸ் 1. ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோன்னு சொல்லுவோம். இந்த இப்படி வர்றது வந்து என்னென்னா காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் இருக்கிற இந்த ரோவை இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோவை தான் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் இருக்கிற ரோவை காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 5 இந்த 1 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இந்த 9 இன்ட்டு 5. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு டேட்டா, ஒரே ஒரு வேல்யூ. அடுத்து இதான் ஃபஸ்ட்டு இந்த ரோக்குரிய இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஃபஸ்ட்டு ரோவை என்ன பண்ணணும், இந்த செகண்ட் காலத்தோட இந்த 7 2 மைனஸ் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். 7 இன்ட்டு 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 9 இன்ட்டு மைனஸ் 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு மைனஸ் 9 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 8 இன்ட்டு 5. அடுத்து இந்த செகண்ட் ரோவை இந்த செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு 7 2 இன்ட்டு 2 8 இன்ட்டு 1 மைனஸ் 8 அப்படின்னு டேரெக்டாக போட்டாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 9 5 சார் 45 35 ப்ளஸ் 4 மைனஸ் 9. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பண்ணுங்கள். அப்போ தான் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது நம்ம எதாவது மிஸ்டேக் விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ 7 ப்ளஸ் 4 மைனஸ் 8. ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணால் 45 ப்ளஸ் 5 50, 50 ப்ளஸ் 2 என்ன வரும் அப்படின்னா 52 வரும். இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா 35 ப்ளஸ் 4 39, 39 மைனஸ் 9 30. ஸோ இங்கே 43. இங்கே 7 ப்ளஸ் 4 11, 11 மைனஸ் 8 3. ஸோ அப்போ நமக்கு ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஏபி ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஏபி ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிக்கணும். 52 30 43 3, அதாவது செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றிடணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 1 மார்க் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இன்னொரு மார்க், 2வது மார்க் 2 மார்க் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏபி வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க், ஏபி ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 மார்க். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், கிவன் ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபி த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏபி கண்டுபிடிச்சி ஏபி ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சோம். இது வரைக்கும் செஞ்சிங்கன்னா 2 மார்க். அடுத்து பி ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். ஸோ பி ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்து 1 மார்க் கிடச்சிடும். ஸோ பி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இந்த பியோட ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, இந்த 17 இருக்குல்ல, இந்த 17 அப்படின்றது என்ன பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ரோவாக மாற்றிடும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றிடும். 1 2 5 மைனஸ் 1. ஸோ இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 3வது மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து இந்த ஏ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவை என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிடணும். ஈக்குவல் டு 529,128. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பி ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்ஃபர். பி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது 11572 மைனஸ் 1. ஏ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது 512298. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோடு என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 1 இன்ட்டு 5, அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 ப்ளஸ்
5 into 9. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே மைனஸ், அதாவது வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனில் இந்த மாதிரி இங்கே வேல்யூஸில் மைனஸ் இல்லாத போது நீங்களாக வந்து மைனஸ் போடக்கூடாது. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா ஆட் தான் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலம் 1 into 1 plus 1 into 2 plus 5 into 8. At the second row first column 7 into 5 plus 2 into 2 plus 1 into 9 minus 9. So minusலாம் கொஞ்சம் கவனமாக போடணும். Second row second column 7 into 1 plus 2 into 2 plus minus 8. ஸோ இதில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 5 plus 2 plus 45. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் கரெக்டாக போடுங்க. 1 plus 2 plus 40. அடுத்து கீழே 35 plus 4 minus 9. 7 plus 4 minus 8. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 52 43 33. ஸோ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இது வரைக்கும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிடும். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் ஏபி ட்ரான்ஸ்ஃபரும் நமக்கு என்னன்னா இங்கே பி ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படி சேம் வேல்யூ. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஏபி இந்த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்ஃபர் போட்டு சரி பார்க்கப்பட்டதுன்னு போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கிடச்சிரும். இந்த கொஷின் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எந்த மேட்ரிக்ஸ் வந்தாலுமே என்ன பண்ணுங்கன்னா, ஏபி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏபி அதோட மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த கூடிய ஃபார்முலா அந்த அட்ஜசன்சிலாம் போட்டு சால்வ் பண்ணிங்க ஸ்டெப் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க.